நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை மகன். இதனுடைய 861வது வீடியோ. இந்த வீடியோவில் இந்த மெயின் கான்ட்ரிபியூஷன் பேர் சொல்லிடுறேன். திரு விவேக் சர்வேசன் தான் அம்சித்தின் தருங்க. எறும்பீஸ்வரம் திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்கு. நான் தூரத்துலேருந்து பார்த்தேன், மலை மேலே ஏறல. நான் அழகான கோவில், எறும்புகள் வெளிப்பட்ட சிவலிங்கம் இருக்காங்க. எறும்பீஸ்வரம் திருவெரும்பூர் பேர். எறும்புகளே தேவர்களே எறும்புகளாக வெளிப்பட்ட ஸ்தலம். அதனால் இவர் பரமேஸ்வரன் செய்கிறார், தன்னையே ஒரு எறும்பு புத்தாட்டம் மாற்றிக்கிறார். ஸோ அவெல்லாம் ஏறி வழிபடுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு எறும்பு புத்தாட்டம் மாற்றிட்டு அந்த எறும்புகள்லாம் வழிபட்டதாக சொல்லப்படுறது. தேவர் ஆகிய எறும்புகள் அவள் வழிபடுறதுக்கு ஏதுவாக தன்னை எறும்பு புத்தா மாற்றின்றார் பரமேஸ்வரன். திரு எறும்பியூர் பேர். அங்கே குவளை சாத்தி அபிஷேகம் பண்ணுவாள். இந்த பானமே வித்தியாசமாக இருக்குங்க. மேலே குவளை சாத்திடுவாளாம். அம்பாள் பேர் மதுவனேஸ்வரி நறுங்குழல் நாயகின்னு பேர். 2 கையிலேயே அம்பாள் அந்த தாமரை மலையில் வச்சு மாதிரி தான் இருக்குது. அகிலாண்டேஸ்வரி எப்படி இருக்காளோ அது மாதிரி தான் இருக்குது அம்பாள். கோவிலுடைய கொடிமரத்தோட பெரிய பிரம்மாண்ட கோவில் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கோவில் தான் அது. அந்த இறைவன் பாருங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான ஜீவராசிகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வழிபடுற மாதிரி. இங்கே காஞ்சிபுரம் பக்கத்துக்குள்ளே குரங்கு அணில் முட்டம் இருக்குது. குரங்கு அணில் முட்டம்னா காக்கா, இது 3 வழிபட்ட ஸ்தலம் ஒன்று இருக்குங்க. அது மாதிரி எல்லா ஜீவராசிகளுமே நண்டு வழிபட்டது, தேள் வழிபட்டது, என்னென்னமோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நந்திகேஸ்வரர், இது ஈஸ்வரன். அது பானமே பழந்தா மாதிரி இருக்குங்க. நறுங்குழல் நாயகி நல்ல அலங்காரத்தோட சர்வாலங்கார புஷிதி அக்கா. இது அங்கே இருக்க நடராஜமூர்த்தி, சிவகாமி, நவகிரகங்கள். நடராஜமூர்த்தி சிவகாமி. அங்கே இருக்கிற முருகப்பெருமான், ஆறுமுகப்பெருமான். திரு எறும்பீஸ்வரத்தில் ஆறுமுகப்பெருமான். அங்கே சுற்றி இருக்கிற இதில் பிரம்மா, பாலா, காளிய, இந்த கோஷ்டத்தில், தேவ கோஷ்டத்தில் இருக்கிற சாமிகள். விநாயகர். துர்காம்பிகை சக்கரத்தோட மகிஷன் மேலே நிற்கிறார். சங்கர நாராயணன். ஒரு சைடு சங்கர, ஒரு சைடு நாராயணன். ஒரு சைடில் மான், அந்த மழு இருக்கு. ஒரு கையில் சங்கு வச்சுருக்கார். அங்கே எறும்பீஸ்வரத்துக்கு சனீஸ்வரன் வழிபட்ட லிங்கம் தனியாக இருக்கு. அங்கே இருக்க சோமாஸ்கந்தர். இப்போ திரும்பி எறும்பீஸ்வரன்றது பார்க்கலாம். இப்போ இந்த புராண கதை எப்படி போகிறதுன்னா, தேவர்களும் இந்திரனும் இரும்பு வடிவில் ஈசனை வழிபட்ட தலமான தேவார பாடல்பட்ட சோழ நாட்டு தலங்களில் ஒன்றான திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள திரு எறும்பூர்
திரு எறும்பியூர் எறும்பீஸ்வரர் பிப்பிலீஸ்வரர் பேர். எறும்பீஸ்வருக்கு இன்னொரு பேர் பிப்பிலி. பிப்பிலினா அந்த எறும்பை சொல்ல குறிப்பிடப்படுறது. பிப்பிலீஸ்வரர் பேர் சுவாமி பேருங்க. மதுவனேஸ்வரர் இன்னொரு பேர் இருக்கு. மாணிக்கநாதர், மணிக்கூடாச்சலேஸ்வரர், திரு எறும்பூர் ஆழ்வார், திருமலை மேல் மகாதேவர், நறுங்குழல் நாயகி, சௌந்தரிய நாயகி, ரத்னாம்பாள், மதுவனஸ்துதி, அது மாதிரியெல்லாம் பேர் இருக்குது. திருவெரும்பூர் என்பது தற்போது அழைக்கப்படும் திரு எறும்பூர் தமிழ்நாட்டின் பெருநகரங்கள் ஒன்றான திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சை செல்லும் வழியில் 13 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிவஸ்தலம் மலை மேலே இருக்குது. திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோவில் திருநாவுக்கரசரால் பாடப்பட்ட சிவஸ்தலமாகும். இது திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சிறு குன்றின் மீது உள்ளது. இந்திரனும் தேவர்களும் எறும்பு வடிவம் கொண்டு வழிபட்ட தலம் என்று தொன்னம்பிக்கை. தேவார பாடல்பட்ட தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 7வது சிவஸ்தலம் இது. எறும்புகளுக்கும் அருள் தந்து ஈஸ்வரன் எழுந்தருளிய இடமானால் இந்த இடம் திரு எறும்பூர் என்று பேர் இருக்கு. இந்த கோவில் கட்டப்பட்டுள்ள மலை ஆதிசேஷனுக்கும் ஆயுக்கும் இடையே வேறு மலையில் நடந்த பல பரீட்சையின் போது உருவாக்கப்பட்ட பல மலைகளை ஒன்றாக எடுத்து எரிஞ்சாலாம். அதில் ஒரு பீஸ் இங்கே விழுந்தது சொல்லப்படுறது. மூலவர் இங்கு ஒழுங்கற்ற வடிவிலான எறும்பு புற்றின் வடிவத்தில் தலைமை தாங்குகிறார். எனவே லிங்கத்தின் மீது நேரடியாக அபிஷேகம் செய்வதில்லை. மாறாக ஒரு உலோக உரையால் மூடிய பின் அபிஷேகம் செய்யப்படுகிறது. லிங்கம் மென்மையாக இல்லை, ஆனால் அது கரடு முரடான மற்றும் சீரற்ற அமைப்பை கொண்டுள்ளது. கர்ப்பகிரகத்தில் உள்ள லிங்கம் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இச்சிவனியின் சக்தியையும் குறிக்கப்படுகிறது. சிவபெருமான் தனது பக்தர்களை தன்னை வணங்குவதற்காக தன்னைத்தானே சாய்த்தி கொண்ட 3 இடங்களில் இது ஒன்றாக கருதப்படுகிறது. மற்ற 2ம் திருப்பனந்தாள் மற்றும் விரிஞ்சிபுரத்தில் உள்ள இது மார்க்கபந்தேஸ்வரர். இந்திரன் மார்க்கபந்து ஒரு தலை குறிஞ்சா மாதிரி இருக்கும். இந்திரன், பிரம்மா, அகசியர் போன்ற முனிவர்களும் இங்கு வெளிப்பட்டுள்ளனர். திருசிரஸ்னு ஒரு அசுரன் தான். அவன் சகோதரனான கரணம் இங்கே வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது. காமனின் மனைவியான நதி தன் அழகு தன்னலமற்ற நடத்தைக்கு வெளிப்படக்கூடாது என்று குறிப்பிட்ட நோக்கத்துடன் இங்கு வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திருச்சிரனால் தான் திருச்சிராப்பள்ளின்னு பேர். சிவபெருமான் வழிபட்டது போல் கரண் என்ற அரக்கனும் இந்த கோவிலில் சிவபெருமானை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. அந்த கரண் ஒரு எறும்பு வடிவத்தை எடுத்து இந்த கோவிலில் சிவபெருமானை வழியிட்டார். மற்றொரு புராண கதையில் ஆதிசேஷனும் வாயுவும் உருவக்கோயை சண்டையிட்டுக் கொண்ட போது தங்களை தாங்களே பெரியவர்கள் என்று வலிமையானவர்கள் என்று சொல்லிக் கொண்டனர். ஆதிசேஷன் வேறு மலையை தன் கையில் வைத்திருந்தார். வாயு மலையை ஊதினார். அவ்வாறு செய்ய முடியவில்லை. மேலுவின் 7 சிகரங்கள் வெடித்து தரையில் விழுந்தன. இத்திருவெரும்பூர் மலையை உருவாக்கிய ஒரு துண்டாகும். தாரகாசுரன் என்ற அரக்கனின் காரணமாக தேவர்கள் மிகவும் துன்பப்பட்டனர். அவர்கள் நாரதரிடம் சென்று தாரகாசுரன் கொடுமையில் மேலே வெடி கேடும்போது நாரதர் சொல்றார், திருச்சிராப்பள்ளி அருகே உள்ள தலத்துக்கு சென்று சிவபெருமானை வழிபடுங்கன்னு சொல்றார். அவளும் எறும்பு வடிவத்தில் ஈஸ்வரன் வழிபட்டதாக சொல்லப்படுறது. அந்த சமயம் லிங்கத்திருமேனி மிகவும் வழுவழுப்பாக இருக்க எறும்பு விழுந்த தேவர்கள் அதன் மீது ஏறி இறைவனை வழிபட மிகவும் சிரமப்பட்டனர். இறைவன் அவர் சிரமத்தை பார்த்து தன் லிங்க உருவை எறும்பு புற்றாக மாற்றிக்கொண்டார். எறும்புகள் மேலேறி பூஜை செய்வதற்கு வசதியாக சாய்ந்தும் சரசரப்பான திருமேனியும் உடையவராக ஆனார். அதனால இந்த ஸ்தலம் எறும்பியூர்ன்ற பேர். எறும்புகளுக்காக தலை சாய்த்த ஈசன். தாரகாசுரனை அழிக்க பிரம்மன் சொல்லியபடி எறும்பு வடிவில் தேவர்கள் அசுரர்களுக்கு தெரியாமல் லிங்கத்தின் மேல் ஏற முயன்றனர். ஆனால் எண்ணெய் பசியின் காரணமாக ஏற முடியாத கஷ்டப்பட்டனர். அதனால் சிவபுரான் புற்றாக மாறி சொரசொரப்பு திருமேனி கொண்டார். நம்முடைய கோரிக்கையெல்லாம் செவித்தாய்த்து கேட்டுக்கொள்வது போல சிவலிங்கம் சாட்சி இருக்குங்க. திரு எறும்பியூர் திருக்கோவில் பழையமான கோவில்களை பாதுகாக்கும் தொல்லியல் துறையின் கீழ் உள்ளது. தமிழகத்தில் உள்ள 275 பாடப்பட்ட ஸ்தலங்களில் இது 124வது ஸ்தலமாகும். திருநாவுக்கரசரால் பாடப்பட்ட ஸ்தலமாகும். இது சோழர் காலத்து கோவில். இந்த கோவில் 120 அடி உயரமுள்ள மலையின் மேல் 125 படிக்கட்டுகள் ஏறி நம்ம பார்க்கலாம். தலமூர்த்தி எறும்பீஸ்வரர், மதுவனேஸ்வரர்,
தலநாயகி சௌந்தரிய நாயகி இல்லைன்னா நெருங்குடல் நாயகி, தலவிருஷம் பில்வம், தல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. தினமும் சுவாமிக்கு பூஜைகள் நடக்கும் கருவறையில் எறும்புகள் வரிசையாக ஊர்ந்து சென்று நெய்வேத்திய பொருட்களை எடுத்துக்கொள்ளுமாம். இதனை சிவனை எறும்பு வடிவில் வருவதாக சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் சாமியை வழிபடுவது மிகவும் விசேஷம். தினம் எறும்பு சாரையாக வந்து அந்த பிரசாதத்தை எடுத்துக்குமா. அங்கே சிவன் கருவறைக்கு முன்புள்ள துவாரபாலகளில் ஒருவர் கோப முகத்துடன் மற்றொருவர் சாந்த முகத்துடன் இருக்கின்றனர். இந்த கோபலுக்கு வருபவர்கள் மனதில் கோபம் ஆணவம் போன்ற குணங்களை கொண்டிருந்தாலும் சாமியை வணங்க பேர் சாந்தமாகிறான் சொல்லப்படுறது. கோஷ்டத்தில் உள்ள சிவனுக்கு பின்புறத்தில் சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து சங்கர நாராயணரும் ருத்ராட்சத்தின் கீழ் நடராஜர் காலில் கொலுசு அணிந்த கோலத்தில் நிற்பது சிறப்பு. சிவன் சன்னதியில் இடதுபுறம் நவக்கிரகங்கள் சன்னதியும் இது வெளியே சௌந்தரிய நாயகி அம்பாள் சன்னதியும் உள்ளது. அம்பாள் நறுங்குழ நாயகி தனி சன்னதியில் தெற்கு நோக்கி வைத்திருக்கிறார். இவள் நறுமணம் வீசும் கூந்தலுடன் விளங்குவதாக ஐதீகம். தினமும் வெவ்வேறு விதமான அலங்காரம் செய்கின்றனர். அம்பாள் ஒவ்வொரு நாளும் ஒரு கோலத்தில் காட்சி அளிக்கிறார். தாரகாசுரனால வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுனால தேவர்கள் வந்து அவங்க தொலை தாங்க முடியாமல் எறும்பு வடிவம் கொண்டு ஈஸ்வர் நாரதருடைய அட்வைஸ் பிரகாரம் இங்கே வந்து வழிபட்டாக சொல்லப்படுது. எண்ணெய் பசியால் மலர்களை கொண்டு செல்லும் எறும்புகள் எளிதில் ஏறி விட சிரமமாக இருந்தது. இதனால் தன் வடிவத்தினை புற்றுமண்ணாக மாற்றியும் சறுக்கி விடாமல் இருக்க எறும்புகள் எளிதாக ஏறு வண்ணம் திருமுடி சாய்த்து இறைவன் அருள்பாலிக்கிறார். முருகன், பிரம்மன், திருமகள், ரதி, இந்திரன், அக்னி, அகஸ்தியர், நைமிஷாரண்ய முனிவர்கள் மற்றும் கட்டாங்குச்செடி சுவாமிகள் முதலியவற்றை வணங்கி பேர் பெற்றனர். இது 1000-2000 வருஷத்துக்கு முன் பழமையானது. இது 70வது தேவாரத்தலம். இங்கு சிவன் சுயம்பு வடிவாக இருக்கிறார். நவக்கிரக சன்னதியில் சூரியன் அவரது மனைவியான உஷா பிரத்யுஷா ஒருவர் நேருக்கு நேர் பார்த்தபடி இருக்கின்றனர் சொல்லப்படுறது. கருவறைக்கு பின்புறத்தில் 2 காசி விஸ்வநாத சன்னதிகள் இருக்கின்றன. மத்தியில் சண்முக சுப்பிரமணியர் சன்னதியில் வெள்ளி தேவியான காட்சியளிக்கிறார். இந்த பீடத்திற்கு கீழே அருகோண சக்கர வடிவம் இருக்கிறது. சாமியும் இந்த சக்கரத்தையும் வழிபடும் தோஷங்கள் நீங்குவதாக ஐதீகம். சுமார் 49 கல்வெட்டுகள் உள்ளன. அதனால தான் இது வந்து ஆர்ச்சியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே இந்த கோவிலுக்கு சொல்லப்படுறது. கோவில் திருச்சுற்றில் மதிசுவரியல் தூண்களில் முதல் ஆதித்ய சோழன், கண்டராயத்த சோழன், சுந்தர சோழன் முதல் ராஜராஜன் வரும் பிற மலர்நிலை கல்வெட்டுகள் உள்ளன. கல்வெட்டுகள் எறும்பியூர் ஈசனை, திருவெரும்பியூர் ஆழ்வார், திருமலை மேல் மகாதேவர், திருமலை மேல் ஈஷர், ஆதித்ய பட்டாரகர் என்று குறிப்பிடுகின்றனர். ராஜகேசரிவர்மன் 3ஆம் ஆட்சிக்கு ஆண்டு செதுக்கப்பட்ட இன்னொரு கல்வெட்டில் செம்பியன் வேதி வேளாண் ஸ்ரீகண்ட சதுர்வேதி மங்கலத்து சபைக்கும் எறும்பியூர் சபைக்கும் தன் நிலத்தை அளித்து வந்து அந்த வருவாயை இந்த கோவிலின் திருப்பதிகம் பாடுவர்களுக்கு ஊதியமாக அளித்தார் என்று கல்வெட்டு சொல்கிறது. பெருங்குறிச்சி சபையிடம் நிலத்தை விற்று அதில் வந்த வருவாயை 15 ஐந்தனுக்கு உணவு வழங்க நிபந்தம் கொடுத்ததை குறிப்பிடுகிறது. ராஜகேசரிவர்மன் 6ஆம் ஆட்சிக்கு ஆண்டில் உள்ள கல்வெட்டு ஸ்ரீகண்ட சதுர்வேதி மங்கலம் பெருங்குறிச்சி சபையிடம் விலைக்கு வாங்கிய நிலத்தை செம்பியன் வேதி வேளாண் திருவிரும்பூர் திருக்கோவிலில் திருப்பதிகம் பாடும் ஓதுவார்களுக்கு வீடு கட்டுக்கொள்ள மடை விளாகமாக கொடுக்கப்பட்டுள்ளது இருக்கு. நறுங்குழல் நாயகி சன்னதி முதல் குலோத்தங்க சோழன் காலத்தில் கற்கோவிலாக எழுப்பப்பட்டிருக்கலாம் சொல்லப்படுகிறது. திருக்கோவிலில் உள்ள சித்திரக்கூடம் பிற்கால சோழ மன்னர்களால் எடுத்து கட்டப்பட்டுள்ளது. கோபுரம் 30 அடி உயரம் கொண்டது. இதன் அடித்தளம் கற்களாலும் மேற்பகுதி சுதையாலும் கட்டப்பட்டு சாலசிகர கோபுரம் என்ற அமைப்பினை உடையது. கண்டராயத்து சோழன் காலத்தில் பெருங்குறிச்சி சபையைச் சேர்ந்த வேங்கை இளைய ருத்ரகுமார கர்மவிந்தன் தன்னுடைய 4 வேலி நில மற்றும் அரைமா நிலத்தை தானமாக கொடுத்து அதன் மூலம் வரும் வருவாயில் 3 சிவாச்சாரியர்களுக்கும் 2 வேதமூதும் அந்தனருக்கும் திருவெரும்பூர் ஆழ்வார் கோவில் அமைந்துள்ள சத்திரத்தில் உணவளிக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கல்வெட்டு இருக்கு. இந்த மாதிரி பல கல்வெட்டுகள் இருக்கு. திருச்சி போகிறவா கட்டாயம் பார்த்துட்டு வரணும் இந்த கோவிலை.
ரொம்ப அழகாக சொல்லப்படுறது. இந்த விளக்கு வைக்கும் பீடம் கூட ஒன்று தானம் கொடுக்காமல் சொல்லியிருக்குல்ல. ராஜராஜனின் 11ஆம் ஆட்சிக்காண்டு கல்வெட்டு திருவெரும்பூர் திருக்கோவிலில் அமைக்கப்பட்ட கணபதி சன்னதிக்கு விளக்கேற்ற 34 ஆடுகளை நிலந்தமாக கொடுத்தே சொல்லப்படுகிறது. முதலாம் ராஜேந்திரன் 3ஆம் ஆட்சிக்காண்டு திருவெரும்பூருடைய மகாதேவருக்கு 8 காசுகளை ஒரு காலம் கணத்தார் விளக்கெரிக்க தானமாக கொடுத்தது கல்வெட்டு கூறுகிறது. ஆர்காட் நவாப் ஆட்சி காலத்தில் மாலிக் கபூர், சந்தா சாஹிப் போன்ற இஸ்லாமிய படையெடுப்புகளால் கோவில் மூர்த்தங்கள் செதுக்கப்பட்டன. அம்மன் சன்னதி முகமண்டபத்தில் சிதைந்த நிலையில் உள்ள அம்மன் சிலை போன்றவை இந்த தாக்குதலுக்கு உண்டாகி பின்னாடி அது 1752 புனரமைக்கப்பட்டது. ஆங்கிலேயருக்கு பிரெஞ்சுக்காரர்களுக்கு நடந்த போரின் போது இவ்விடம் போர் வீரர் தங்க இராணுவ தளமாக இருந்தது. பின்னாடி தான் இதெல்லாம் மாற்றி கோவிலில் சீரமைச்சான்னு போட்டிருக்கு. காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். வைகாசியில் பிரம்மோற்சவம், ஐப்பசி அன்னாபிஷேகம், மகா சிவராத்திரி, பௌர்ணமி கிரிவலம், பிரதோஷம் என்ற சிவாலய விழாக்கள் அனைத்துமே நடைபெறுகின்றன. முற்றிலும் கற்களால் அமைக்கப்பட்ட கருவறை கொண்ட தலம் மூலவர் லிங்கம் மண்புற்று வடிவில் அமைந்துள்ளது. எனவே நேரடியாக அபிஷேகம் கிடையாது. அது மேலே குவள சாத்தியாக பண்ணுறான்னு போட்டிருக்கா. பிறங்கு செஞ்சடை பிஞ்சகன் வேணு சீர்கரங்கு பூத கணமுடை கண்ணுதல் நறுங்குடல் மடவாளோடு நாள்தோறும் விரும்பியோர் மலையான் எங்கள் ஈசனே அப்படி இந்த பாட்டு ஒரு போகிறது. திருநாவுக்கரசர் பாடின பாடலில் ஒரு பாடல் நான் சொன்னது. நிறைய பாடியிருக்கார். கட்டாயம் பார்க்க வேண்டிய கோவில். நம்ம திருச்சி போகும்போது இதுக்கு டைம் ஸ்பேர் பண்ணி பார்த்துருவாங்க. இதோட இந்த பதிவை திருவெரும்பியூர்ன்ற அந்த எறும்பீஸ்வரர் நறுங்குடல் நாயகி அம்பாளை பார்த்துருக்கோம். இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.